வணக்கம். ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதை ஒன்று பார்ப்போம். குட்டி கதைனா அது படித்ததோ கேட்டதோ கிடையாது. என்னுடைய முயற்சியால் ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு ஒரு ஊரில் ஒரு வயசானவர், முதியவர், ரொம்ப வயசானவர். சரி, அவர் ஒரு என்னை போல் மம்டி வச்சுன்னு கூலி வேலை செய்கிறவர் தான். அவர் என்ன பண்ணிக்கிறாரு, சரி நம்ம வயசான காலத்தில் ரொம்ப வயசாகிட்டா நம்மளால் மம்டி வேலை செய்ய முடியாதுன்னு டெய்லியும் கூலி வேலைக்கு போய் வரும்போது கொஞ்சம் காசு எடுத்து தனியாக வைப்பார்னா இப்போ தானே பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸு, அது இதுன்னு எல்லாம் இருக்குது. அப்போ தான் வைக்க பொருளை கொண்டு போய் வைப்பாங்க. பழங்கள் பானை கேள்விப்பட்டிருக்கீங்க. பழங்கள் பானத்துக்கு கீழே கொண்டு வைப்பாங்க. இறாணத்தில் சொல்லுவாங்க, சுருக்கு பையில் வைப்பாங்க, வேஸ்ட்டில் முடிஞ்சு வைப்பாங்க, இடுப்பில் வைப்பாங்க. அப்போ தான் காசு பணம். இப்போ தானே எல்லாம் பேங்க்கு அது இதுன்னு ஓடிடுறாங்க. அப்போ தான் சுருக்கு பையில் வைப்பாங்க, முந்தானியில் முடிச்சு வைப்பாங்க. இப்போ பழங்கள் பானை கெவுரு கம்பு இருந்ததுன்னா அதில் வைப்பாங்க. பழங்கள் திரும்புன்னு கீழே வைப்பாங்க, இறாணத்தில் சொல்லுவாங்க. அது அப்படின்னும்போது இவர் என்ன பண்ணார், சுருக்கு பையில் போட்டு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுன்னு வந்தார். ஒருத்தவன் களவாணினா யார், திருடன். அவன் ஒரு மணியாக போய் வரணுமா, அவர் என்ன பண்ணுறாருன்னு அவன் நோட்டை எடுத்துக்கிறான். அப்படியே காலம் போய் நிற்குது. அவர் சேர்த்து வச்சுன்னு வர்றாரு, ஒரு சுருக்கு பையில் போட்டு வைக்கிறாரு. அது டெய்லியும் ஒரு மணி போய் வரணுமா, அதில் கழிச்சுன்னு ஆரம்பிக்குது. அது அந்த பெரியவருக்கு தெரியல. பாவம், அவர்கிட்ட என்னை போல் மம்டி ஏற்று வெயிலுன்னு தெரியாத, காணணும்னு தெரியாத லோல் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுன்னு வந்துடுறாரு. நம்ம வயசான காலத்தில் நம்மளுக்கு தேவைப்படுமான்னு சேர்த்து வச்சுன்னு வந்துடுறாரு. அப்படி சேர்த்து வச்சுன்னு வரும்போது ஒரு நாள் அந்த சேர்த்து வச்சுருந்த சேமிப்பை பணத்துக்கு அந்த களவாணி திருட்டு பையன் தூக்கிட்டான். என்ன பண்ணுறது, இன்னும் ஒரு நாளாக சேர்த்து வச்சுருந்த பணமா அன்றாட அவர் லோல் போட்டு வெயிலும் தெரியாத, மழையும் தெரியாத, காணணும் தெரியாத லோல் போட்டு சேர்த்து வச்சுருந்த காசியை அவன் ஒரே நாளில் தூக்கி போனானே. அவன் தூக்கி போனவன் தான் எடுத்து போனானே. அது அந்த காசை கூட அவன் பயன்படுத்தலை. இந்த தூக்கின்னு ஓடினான் பாரு, யாருன்னா பார்த்துருவாங்களோ பயத்தாடியே ஓடினான் பாரு அந்த காசு மூட்டையா, அந்த சுருக்கு பையா. என்ன பண்ணால் அப்போ தான் அரைக்கால் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பானுங்க, அரைக்கால் ட்ரெஸ்ஸில் அந்த சுருக்கு பையன் என்ன பண்ணால் அவன் அரைக்கால் ட்ரெஸ்ஸில் வச்சின்னு போய்க்கிறான். அது உள்ளே ஓட்ட பகுது, அது எங்கேயோ ஊன்ட்டுக்குது. அந்த களவாணி திருட்டு பையன் எடுத்து போன காசு ஊந்து போச்சு. அந்த வழியாக அந்த பெரியவருடைய பேரன் ஒருத்தவன் அந்த வழியில் வந்துக்கிறான். இது நம்ம தாத்தா வச்சிருந்த சுருக்கு பையாச்சியா, இது எப்படி இங்கே கிடக்குதுன்னு அவன் யோசனை பண்ணிக்கிறான். யார், அந்த பேரன். சின்ன பையன் தான் அவன், ரொம்ப நல்லா கருத்து தான் தெரிஞ்ச பையன் கிடையாது. அந்த தாத்தா வச்சிருந்த அந்த கலர் சுருக்கு பையை வச்சு அவன் கண்டுபிடிச்சிட்டான். இது நம்ம தாத்தா வச்சிருந்த பையை வச்சு இது எப்படி இந்த சுருக்கு பை இங்கே கிடக்குதுன்னு போய் கிட்ட பார்த்தா அதில் வெயிட்டாக இருக்குதே தவிர அவன் அதை பிரித்து பார்க்கலாம். தாத்தான்னு எங்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவிலேருந்து ஓடாரான். தாத்தா நீங்கள் பார்த்தா அந்த ஒரு பெரியவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஐயோ, நம்ம அன்றாட சேர்த்து வச்சிருந்த காசி, நம்ம லோல் போட்ட காசி போச்சேன்னு புலம்பிங்க வந்தவர். அது பார்த்தோன்னே நல்ல நிம்மதி வந்தது. அதாங்க, நேர்மையாகவும் உண்மையாகவும் தன் கையால் நம் உழைப்பால் உழைச்ச காசி என்றைக்கும் வீண் போகாது, எப்படியா இருந்தாலும் வந்துடும். இந்த கதையிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.